தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு பாலம் 125 ஆண்டுகால வரலாற்று பெருமை மிகு இந்த பாலம் அழிவின் விளிம்பில் இருப்பதற்கு நெடுஞ்சாலைத்துறை காரணமாக இருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஓவேலி, கூடலூர், நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஓவேலி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை இந்த அங்கே வரக்கூடிய அரசு அலுவலர்கள் வனநில ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி குறுக்கு வழியில அவங்கள்ட்ட இருந்து பணம் பறிக்கக்கூடிய அல்லது வருமானம் ஈட்டக்கூடிய இந்த நிலையை அவங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சான்றா இருக்கக்கூடியது இந்த சுண்ணாம்பு பாலம். 1899 வருஷம் ஜேம்ஸ் பவுச்சர்லோனி அப்படிங்கிறவரு 17,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் இந்த சுண்ணாம்பு பாலம். இப்ப கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளை இது தொற்று. இந்த இந்த சுண்ணாம்பு பாலம், இந்த பாலம் ஆரட்டுப்பாறை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய 8 கிராமங்களுக்கு செல்லக்கூடிய ஒரே வழித்தடம் அப்படின்னு சொல்றோம். அந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் இவ்வளவு காலமா அந்த வழித்தடத்தை தான் பயன்படுத்திட்டு வராங்க. ஒவ்வொரு முறையும் இந்த பாலத்துல சிறு சிறு துளைகள் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அதுல மண்ணையும் கல்லையும் போட்டு அதை மூடி சமன் செய்வாங்க. அப்படி மட்டும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோவுக்கு மேல அதுக்குள்ள மண்ணும் கல்லும் நிறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதுறோம். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த பாலம் 2019 ஆண்டு பெரும் வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த பாலத்திற்கு மேல் கூட வெள்ளம் வந்தப்ப அப்படிப்பட்ட அந்த வெள்ளத்தை தாங்கி ஒரு துளி கூட அந்த பாலம் அசையாமல் இருந்தது. அப்படி உறுதிமிக்க பாலம் இது. அந்த 2019 ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்க தான் நம்ம இங்க காணொலியா இணைச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு அதுல பெரிய துளை விழுந்திருக்கு. அந்த துளைய எந்த நெடுஞ்சாலை துறையினரும் நடவடிக்கை எடுத்து மூடாம இருக்காங்க. இந்த நிலையில அதுல வாகனங்கள் செல்றதுக்கு முடியாம பெரும் இடர்பாடா இருக்கு. இந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய அலட்சியத்தின் காரணமா எப்ப வேணும்னாலும் இந்த பாலம் இடியலாம், உடையலாம் அப்படிங்கிற ஒரு இழிவான நிலையை அடைஞ்சிருக்கு. நெடுஞ்சாலைத்துறை இதுக்கப்புறமாவது முறையா நடவடிக்கை எடுத்து வரலாற்று பெருமைமிக்க இந்த பாலத்தை காப்பார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம். நன்றி.